சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி ஜெகஜனனி மதுரை வாணி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வரும் தர வேண்டும் வரும் தர இன்னும் மனம் வல்லையோ வேதவேதாந்த நாதஸ்வரூபிணி நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி
பழத்தை பறிக்கலாமா குலவிழி அம்மா நீ குறவழி கேட்கலாமா அம்மா புருஷவரம் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலியில்லா வாழ்க்கை இங்கே கேளி அம்மா அடி வந்து விடு கோபப்பட்டு வந்து விடு பூ மட்டும் தந்து விடு அடி வந்துடு 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 நம்பிடு பக்தரை காத்திட இங்கே வந்திடம்மா முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கலக்கன உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா அவ அங்கி வச்ச சொத்து நீ முட்டை பிடிச்ச அவ ஊத்தி வச்ச கூட உன் நாக்கு ருசிக்க பிடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத்த எக்கிரியே பாரேண்டி பாரு அவ தவிப்பதே பணம் மாற கொஞ்சம் மாறா நீ கொதிப்பதே முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கலக்கன உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா போட்டு பீடா கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா பொன்னாச மண்ணாச வச்சுக்கோ நல்ல பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கோ உன்னோடு ஒன்னா நீ வச்சுக்கோ நல்ல புள்ளத்தான் ஒன்ன நீ கொத்துக்கோ கேட்டுடே கேக்குது கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா குஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்குடா போட்டு பீடா கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 பக்கத்து வீட்டு பார்வதி பொண்ணு என்னென்னமோ பேசுதே மச்சான் மச்சான் துளுக்கானா உங்க அக்கா போனா ரக்கோனா அவளை தேடி நானும் போனேன் அங்கே அவ வர காணும் பச்சைக்கிளி பரவசமே நெஞ்சில் வச்சு கடியில வசமே அச்சு வெள்ளாதி ரசமே எழுச்சுக்கு ரகசியமே மந்திர தந்திர என்ன இந்திர தந்திர என்ன பொண்ணுக்கு பின்னாலதானடா கேக்குதே கேக்குதே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா குஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்குடா போட்டு பீடா கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 லெஃப்ட் கண்ண தூசு பட்டா ரைட் கண்ண துடிக்க
இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு கூத்து பார்க்க சிங்கம் முன்னாடி இந்த திருவிழாவுக்கு வெளியூர் வந்து கூத்து பார்க்க வந்திருக்கு எங்க அண்ணாச்சி எல்லோ 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 நாடகமாக கூடியிருக்கிற தாத்தா நாடகமாக குடியிருக்கிற தாத்தா ஒரு கிலோ கொய்யாப்பழம் 50 ரூபாக்கா ஒரு கிலோ கொய்யாப்பழம் 50 ரூபாக்கா கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு யாருக்குமே நாம் பாடுறது புரியவே கூடாது. கூட உட்காந்துட்டு ஒண்ணுக்கு நெருக்குமே அதுக்கு தானே கத்துற. இடியாப்பம் ஏலே அந்த இடியாப்ப காரை எவன் தெரிஞ்சு அவனை செருப்பு அடிக்காம விட மாட்டேன். அவன் வித்தானா விற்கலையா? இடியாப்பம் மட்டும் கிடையாது, மீன் வியாபாரம் கொய்யாப்பழம் என்ன வியாபாரம் பார்த்தாலும் அங்கே நிற்க மாட்டாங்க. மீனேன்ட்டுவேன் வர்றதுக்குள்ளே அங்கே போயிடுவேன். பொனிச்சாமே என்ன இந்த மீன் வண்டிக்காரனை திரும்பி வர சொல்லு, எதுக்கு தான் வியாபாரம் பார்க்குறேன்னு தெரியல. ஆனால் இது பூராமே என்னுடைய சொந்தங்கள். எங்கே கையில் தூக்கி உட்காரேன் பாரு, வருங்காலத்தில் நீ கூட ஆகலாம். அதில் கிடமாட்டில் தவிடுவேன். இந்த நிற்கிற ஆள் நல்லது நினச்சி சாமி கும்பிடு. சடக்கு நம்ம வீட்டில் போன் அடித்தா கூட வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம், ஒன்றுக்கு நெருக்குன்னா போகலாம், வீடி வற்ற வைக்கலாம். கூட உட்காந்து வை, தன் நீர் கசிவு ஏற்பட்டுறேன். மூத்திரம் வந்தாலும் அவன் போக முடியாது. ஏன்னா எந்திரிச்சா நான் வைவேன். மாடு புடி மாடு பாசத்துக்குரிய ஆமாம். ஏற்கனவே அன்னைக்கு ஒரு 5001 கொடுத்தாரு, இன்னைக்கு ஒரு 5001, ஆக மொத்தம் 10,001 கொடுத்துருக்காரு. மாரியம்மாள் அறக்கட்டளை சார்பாக நம்ம சிங்கமுனரி செல்ஃபி பாயிண்ட் இந்தா மணியம்மாளா, நீ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். போன சோரில் ஒடியாந்தான் படுறா, இவன் தாண்டா டிரைவர். மணியம்மாள் அறக்கட்டளை சார்பாக நம்ம சிங்கமுனரி செல்ஃபி பாயிண்ட் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மரியாதைக்குரிய புன் மணிபாஸ்கரன் மாவட்ட சேர்மன், முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர், சிவகங்கை மாவட்டம் புன் மாணிக்க பாஸ்கரன் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து 5000 கொடுத்தாரு. இந்த மேடையிலையும் 5001 கொடுத்துருக்கிறார். அந்த நல்ல உள்ளத்தை எம்கேஆரும் என்பிகேஆர் அன்பாலயத்தில் உள்ள அந்த ஆதரவற்ற மக்களும் மறக்க மாட்டோமையா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. பரவாயில்ல, டீசலுக்கு சரியாக போச்சு. நகைச்சுவைக்காக சொல்கிறேன். காசு இன்னைக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, சேர்மன் ஐயா ரொம்ப நன்றி. அதனை தொடர்ந்து ஏன்னா இந்த சிங்கமுனாரியில் நிறைய நல்லவர் இருக்காங்க, நான் சொல்லித்தே ஆகணும். இந்த மண்ணுக்கு கிடச்ச ஒரு பெருமையாக நினைக்கிறேன். யாரும் இதை தவறாக எடுத்துக்கிற வேணாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி வட்டம் ஆனந்த கிருஷ்ணன் நமது சிங்கமுனரில் உள்ள காந்திமதி நகை மாளிகை, ரெங்கநாதன் காந்திமதி கோல்டன் பேலஸ் சிஎம் இன்டர்லாக். உண்மையிலேயே எங்கள் அண்ணே சிங்கமுனாரி ஆனந்த கிருஷ்ணன் காந்திமதி நகை மாளிகை உரிமையாளரை மறக்க மாட்டேன். நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்காக கிட்டத்தட்ட 9 சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. சமீபத்தில் திருப்பவனம் புதூரில் தீப்பற்றி எரிந்து ஒரு 3 பெண் குழந்தை வர்ற 6ஆம் தேதி இந்த குழந்தை கல்யாணம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணுக்கு. அதுக்கு நான் 25,000 கொடுத்தேன். அதற்கும் இந்த சிங்கமுனாரி ஆனந்த கிருஷ்ணன் காந்திமதி நகை மாளிகை உரிமையாளர் அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு 2 சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. உதவி செய்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. அதனை தொடர்ந்து அந்த வீடு தீப்பிடிச்சு துணுமணியோ எதுவுமே கிடையாது, கரியாகி போச்சு. உண்மையிலே அதுதான் என் தமிழனுடைய பாசம்னு உங்களை அத்தனை பேருக்கு நன்றியை சொல்கிறேன்.
6ஆம் தேதி கல்யாணத்தை முன்னிட்டு இந்த சீர்வரிசை கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்காக. யாருன்னா வசந்த் பர்னிச்சர், அலங்காநல்லூர், மதுரை, எஸ் ராமமூர்த்தி, எஸ் ரவிக்குமார். அவங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் தமிழுடைய உண்மையான பாசம். இது விளம்பரம் அல்ல. எத்தனை கோடிக்கணக்கில் காசை வச்சு பொழைக்க வழி தெரியாத பணக்காரர்களுக்கெல்லாம் இது ஒரு விழிப்புணர்வு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு பசியோட அருமை பாசத்தோட அருமை தெரியுமா? அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பிறர் காசுக்கு ஆசைப்படாமல் தன் குடும்பம் மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று இங்கே அமைந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு மட்டும் வாழ்க்கையில எந்த குறையும் வராது என்பதை சொல்றேன். நீங்க பூரா தமிழ்நாடு, அங்கிட்டு பூரா ஆந்திராவா கண்டங்கரு. வாங்க இப்போ விழா கமிட்டி வாங்க. 5000 10,000 போகும்போது நொப்பம் முண்டை. மச்சான் 5000 10,000 போயிடுச்சு. ஒன்று யாரையா 150 ரூபா கொடுச்சுனா ஓட்ட முண்டை. நெல்லை புத்தக புரட்சியாளர் அண்ணன் உண்மையிலே அருவாளை எடுத்துக்கிட்டு கலவரம் பண்ணுறதோட பேனா முனையே அறிவாற்றல் இருந்தது, சாதிக்கலாம் என்று நிரூபித்தார். தேவேந்திர குல மக்களின் எழுச்சி நாயகன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் தீவகு பாண்டியன் வழங்கும் ஆனந்தன் ஸ்போர்ட்ஸ் கிளப் குழந்தை சார்பாக ரூபாய் 150. விடு சொல்லியாச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியாது. இன்னும் 100 ரூபா விடுப்ப காசை வட்டி போட்டுருவேன் ஒரு அளவுதான். அன்பாளையத்துக்கு நீ எங்கே இருந்துடா தவிர போடா. கொஞ்ச நேரத்தில் கபட்டில் விழுத தெரிஞ்சாண்டா. மோனிதா டிராவல்ஸ் பாவண்ணா முருக செல்வம் சிங்கம் முன்னாடி என் தம்பி சார்பாக 501. இப்படி வரக்கூடாது. இதே நாங்கண்டு சரியா வச்சு பொம்பளைன்னா கப்பலிங்க பார்த்துட்டு போகலாம். என்ன போடா எச்சுக்கலை போல. எப்படி கண்டுபிடிச்சு தெரியுமா? பிட்டு படம் பார்ப்பான்டா. அதில் பார்த்து பிறந்ததே இவன். உண்மையிலேயே தினசரி 100 பேத்துக்கு சாப்பாடு போடுற என்னைய பொறுத்தல இவரில் மட்டும் கிடையாது. பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயா வணங்குறேன் நான். வெள்ளை இன்ஜினியர் அறிவு அமுது அறக்கட்டளை சார்பாக அத்தனை பேருக்கும் சாப்பாடு. சூப்பர் சூப்பர், கைதட்டலாம். விழா கமிட்டி இது பத்தாது, இன்னொரு 50 பேர்த்த கூட்டுவாங்க. நீங்கள் நிற்கிற ஆள் ஊரா அந்த பால் கவச்சிக்கு தானே நிற்கிற. இரு முண்டையில் வந்து செரும்பு சாப்பிச்ச போட்டு விட்றேன். அந்த பிள்ளைய அதுக்கு பாவம் தூக்கத்தில் பூளை தள்ளி இது எந்த ஊருன்னு தெரியாமல் பவுடர் போட்டுக்கிட்டு இருக்க டான்ஸு வள்ளியே. இவங்க 10 பேர் இருந்தா அது டான்ஸு ஏன் அவர் ஒரு மாதிரியா பார்க்குறாரு? உன் கப்பலிங்க டைட் வைக்க வரையான்னு என்னத்தை மயத்தை புடுங்கினத்தை எக்கோய் ஆடல் பாடல முடிஞ்சா என்ன இருக்கா? ஆடலும் பாடலும் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள தமிழன் வாழக்கூடிய கலையிலே எத்தனாயிரம் குடும்பங்களை பிழைச்சிருக்கு. நாடக கலை மட்டும் உயர்வென்று நான் என்றைக்கும் பேச மாட்டேன். எங்கள் கலைஞர்கள் நாங்களும் பசியாரணும். மற்ற தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கலைஞர்கள் நல்லா இருக்கணும். நன்றிங்க ஐயா. பாட்டை தொடுவோமா? எக்கோ வைக்கிறதுக்கு பட்டணம் தெரியாமல் தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். இவன் தாண்டா மை செட்டு. அப்படியே திரி நாளைக்கு அங்கே திருக்கலாம்ட. ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வ. யானையை எலி செஞ்சுச்சான். பாட்டும் தாண்டா கேவல பயமாயனே. போடா பேப்பயமாயனே. குட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு சிங்கம் புனாரி இந்த சேவக பெருமாள் ஐயனாரு வெட்டிக்காரன் அற வாங்கிட்டு மேற்க விழுந்து ஓட போறேன். சட்டி போடலடா. நீங்க 2 கைது அடிச்சுக்கீங்களேன். கைதட்டிங்க. முண்டை சட்டி ஓடல, தண்ணி மோக்கும் போது பார்த்துட்டேன். தலை புளியதரவை போட்டுன மாதிரி இந்த தண்டி வச்சிருக்காண்டா. என்னன்னு கேட்குறேன். அவ குடும்பத்திலே அவனுக்கு தான் ரெட்டை கொட்டேன்றேன். இதுக்கு மேலே அசிங்க அவனுக்கு தேவையில்லை. கண்டாளி மேனே சேவக பெருமாள் ஐயனாரு ஸ்ரீ கூத்தாடி அம்மே சாமிய கும்புடு ஸ்ரீ கூத்தாடி அம்மே சாமிய கும்புடு ஒழுங்கா பாலின்னு ஒரே எத்தத்தை மடு வந்து மயிர் மேனே
பெரிய கலை தேவா மாதிரிதான். அப்படியே பொங்குடா போட்டக்கு போடா கட்ட தொண்டை முண்டை சேம்டி. நானும் அதே தான். உண்மையிலே என் தம்பி மணிகண்டனை எல்லாரும் நினைக்கிறீங்க எம்கேஆர் வஞ்சிக்கிட்டே இருக்காரு, மணிகண்டை ஏன் ஏற்று பேசுகிறாரு. இந்த கலைஞனை நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்றக்காக நான் வையும் போது ஃபோக்கஸ் பூரா இங்கே வரும். உண்மையிலே ஒரு வெகுளியான நல்ல பையன். மணிகண்டனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் தம்பி. தம்பி கொட்டத்தான் அறிவு வரும், திட்ட தாண்டா வாழ்க்கையில் உயர்வை. எம்கேஆர்னு என்னைய தவறாக பேசக்கூடிய நபர்கள் இருந்ததுனால தான் நல்லவர்களை பூரா இவ்வளோ கூட்டத்தை கொண்டு வந்திருக்கு சிங்கம் முன்னாள். யாருக்குத்தான் கெட்டதில்லை. நாட்டினுடைய முதலமைச்சருக்கே கவலை இருக்குடா. இது பூராமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் ஐயா. இப்படி கத்தி தாண்டா சும்மா வர்ற மாட்டை கூட பாய விட்டுறாங்க. ஓனர் பிடிச்சிக்கிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருப்பார். உயின்டுவேன் அந்த சூத்திர ஊற்றி தூக்கி போட்டோம். அவர் வீட்டில் போய் பொண்டாடிட்டு அழுவார். நான் பாட்டுக்கு பிடிச்சிட்டு வந்தேன், கொலையை அத்துட்டாங்க. இல்லை உட்கார முடியாதுங்க. அப்படித்தான் ஒரு ஊரில் உட்காருன்னு சொல்லிவிட்டு என் வண்டியை மறைச்சி என்னை அடிக்க வந்துட்டாங்க. இடம் பத்தலை. நான் என்ன செய்வேன், இன்னுமே என் நாடகம் போடணும்னா ஒன்று பிஞ்சக்காடு இல்லைன்னா வைகை ஆறு. போதும் ப்ரோ. ஓ ஐயா நாடகம் கட்டு போம்படா சாமி. இந்த இதில் ஒருத்தர் வேர்க்கலை வத்தியாமா அண்ணே காண்டா விளக்க காலம்னே. ஏய் இப்போ தானே முண்டை வெதரில் அடித்து பாய போகிறாங்க கூட்டத்தில் இருட்டு. அவனுக்கு அந்த நேரம் ஓசு லென்த்தாக இருக்கணும். டம்முன்னு தூக்கி அதில் விறந்த அவன் சிங்கம் முன்னாடி எக்கோ வையி எங்க ஆளு வந்து கூடிருச்சான் நன்னானே. கேமராமேன் ஆளு வந்து கூடிருச்சான் நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில் நன்னானே. கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. கிச்சர 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 கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. ஆளு வந்து கூடிருச்சான் நன்னானே. ஆளு வந்து கூடிருச்சான் நன்னானே. ஆளு வந்து கூடிருச்சான் நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில் நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில் நன்னானே. எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. பாடி மகிழ்ந்துருவா மச்சான். பந்தவாதம் தேடிடுவா. எங்க வந்து யூரியா சாக்க வைக்கிற அது வாடுறா யூரியா சாக்க. பாடி மகிழ்ந்துருவா மச்சான். பந்தவாதம் தேடிடுவோம். ஓடி விளையாடுவோம் மாமா. ஓடி விளையாடுவோம் ஏ மாமா. ஓடி விளையாடுவோம் மாமா. இந்த ஓடறந்த கூட்டத்தில் ஏழலமாய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. சரட்டு வண்டி ஓட்டி சிங்கம் முன்னறி ஆதி கிளற வளர்த்த காரி மாட்ட ரெண்ட பூட்டிய. சரட்டு வண்டி ஓட்டி சிங்கம் முனரி ஆதிக்கிழமை வளர்த்த காரி மாட்ட ரெண்ட ஊட்டி. சரட்டு வண்டி ஓட்டி எப்படி இந்த செல்ஃபி பாயிண்ட சாச்சிருவாங்க. சலங்க வண்டி காரி மாட்ட பூட்டிய. சரட்டு வண்டி ஓட்டி சலங்கமணி காரி மாட்ட. எல்லாரும் இறங்காது. சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா. சாயங்காலம் போல வண்டியை ஏ மாமா. சாயங்காலம் போற வண்டியை என் மாமா. சேவகப்பெருமான் ஐயா நறு வாசலுக்கு ஏழலமாய். எல்லோ எல்லோ
மமா எலேலோ எல்லோ எலேலோ எல்லோ மமா எலேலோ அஞ்சு சட பரசி வர எரோதக்கார சாமிடா சிங்கம் முன்னாடி அலறுதுடா அஞ்சு சட பரசி வர அஞ்சு சட பரசி வர கூத்தாடி அம்மா உனக்கு அழகு சட தோரணை இடுறது தோரணை உனக்கு அழகு சட தோரணை இடு கத்தவரம் தந்துரமா கூத்தாடி அம்மா ஐயா சாமியே கேட்டவரம் தந்திரமா கூத்தாடி அம்மா என் சாமி இந்த ஆத்தா எத்தனை பேத்துக்குடா குலசாமிடை எல்லோ 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 மமா எல்லோ 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 மமா எல்லோ ஆளுயர வச்சருவாட்டா மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல மலட்டாட்டு தண்ணியில வந்த சாமி தான் 18ஆம் படியா ஆளு எரவி செருவா கருப்பு வாடா ஆளுயர வச்சருவா அசையாது நாட்டு என் கருப்பை வெள்ளி குடியருவாய் ஆளு எரவி செருவா கீ நாட்டு என் கருப்பு வெள்ளி குடியருவா கேட்டவரம் தந்துரமா 18ஆம் படியா ஐயா சாமி சாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி எல்லோ 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 மமா எல்லோ 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 மமா எல்லோ ஊரு திரண்டிருச்சு உள்ள சிங்கம் முன்னாடி இருக்கிறாமோ இந்த சாமிய கும்பிடு தாய் உள்ளையா இம்புட்டு சனா ஒத்துமையா இருச்சு ஊரு திரண்டிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையா இருச்சு நாடு திரண்டிருச்சு ராசாக்கா நாடு திரண்டிருச்சு ராசாக்கா நாடு திரண்டிருச்சு யமாமா நாடகத்தை பார்க்க தானே எழலமாமா எலோ எல்லோ எலோ எழலமாமா எலோ ஏன் லைட் ஆஃப் பண்ணிய இருட்டுக்குள்ளே எதுவும் பண்ணிட்டு போகணுமா? தயவு செய்து அந்த செல்ஃபி பாயிண்டில் யாரும் ஏறாதிய. அப்படி ஏறுற ஆள் ஒவ்வொரு ஆளாக ஏறணும். ஒரு கிராமமே ஏறினா அது அட்டையா என்ன அது கொட்டையா? செல்ஃபி பாயிண்ட்டை இப்போ சாச்சு விடணும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. நான் சொன்னால் பழிக்கு இங்கிட்டு வந்துருங்க. பேர் அன்பு கொண்ட என்ன 108 என்னது அது? ஐயா காவல்துறை ஐயா, துப்பாக்கி இருந்தால் எடுத்து வந்து ஒரு 3 பேர்த்த சுடணும். இங்கே வாங்கயா. விழா கமிட்டி தானே, ஏன் அப்படி யூடியூப்பில் முகம் தெரியணும்னா அங்கிட்டு போய் உள்ளே இருங்க ப்ரோ, உள்ளே இருங்கப்பா. அது என்னது இது? இங்கே வானே வானே அங்கே உட்காரையா, சொல்கிறத கேளுங்கண்ணே. விழா கமிட்டி ஒத்துழைப்பு கொடுத்தா நாடகம் வேறு லெவலில் கொண்டு போவேன். நீங்கள் எனக்கு சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உள்ளே வந்துக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்கள் காலில் கும்பிட்டு உள்ளவா சொல்கிறத கேட்பையெல்லாம். அது என்ன வழக்கம் ஒன்றுமே புரியல. நடிகன் நம்பி வருவது கிராமத்தையும் விழா கமிட்டியும் நம்பி. அங்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன செய்வோம்? எல்லாமே அண்ணன் தம்பி தான். எல்லாம் போட்டோ எடுக்க வரத்தையும் செய்வியே. அப்படி வரும்போது அதை ஒவ்வொரு ஆளாக விட்டு தடுத்து நிறுத்தினா மரியாதை. தும்முன்னு வரேன். செல்ஃபி எடுக்குன்னு என் செருப்பு எடுத்துகிட்டு போயிட்டேன் ஒருத்தன். நான் செருப்பு இல்லாமல் முள்ளை குத்தி புட வச்சு சாக நீ வாழை. இந்த கொடுமையா? அதில் வர்ற ஆள் உரம் நிறைய போத. எத்தனை பிராண்டு பக்காடி லெமனு ரம்மு அம்புட்டு பீரு அம்புட்டு போதையை அடிச்சுப்புட்டு முண்டை பல்லு வளர்க்காம கனேஜ் போயில அம்புட்டு செனக்கழுத்தி புளுத்துனது மாதிரி. என்னது அவ்வளோதான்டா. புலோரில் வந்ததேன் நக்கிட்டு தெரியும். அதோட முத்தம் வேற எனக்கு கொடுக்குறாங்க. ஐயோ ஆண்டவா உன்னை போட்டு நோண்டவா. முத்தம் தானே கொடுத்துட்டு போகிறாங்களே. ஏலே அது பாய்சன்றான். அதில் பல்லு போனதான்டா அவன். இவன் முண்டை என்ன குடிக்கட்டாலும் வெத்தலையை போட்டுக்கிட்டு பவுண்டா கேன்ல இருந்தா
துப்பி குடிய கருத்து விட்டு போ. பேரன்பு கொண்டு என் உயிரிலே மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே, உங்களுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்கள் செய்த நன்றி கடனை இந்த எம்கேஆர் நாள் திரும்ப செய்ய முடியாது. அத்தனை பாசத்தை அள்ளித்தளித்து பசித்தோருக்கு உணவு கொடுத்து கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் ஆண் சிங்கங்களே, புருஷனுக்கு சோறு இருக்கோ பிள்ளைக்கு பிஸ்கட் இருக்கோ தெரியாமல் தான் மட்டும் திண்டு விட்டு குசி விட்டு போகக்கூடிய தாய்மார்களே, அந்த பத்தியா எத்தனை பேர் வெக்கத்தை பாருங்க. அண்ணே கட்டுரை வந்திருக்குண்ணே. அம்பளிப்பா தாலுகா ஆபீஸ் மனுவாடா. எம்கேஆர் இந்த நாடக உலகின் மக்களை விடிய விடிய சிரிக்க வைக்கும் காமெடி கலைவாணர். தனக்கான மேடையை மருதமணி எனும் ஒரு எளிய கலைஞனுக்கு சரிபாதி பங்களித்து அந்த கலைஞனையும் வாழ வைத்து அழகு பார்க்கும் பெரிய மனசுக்காரர் எம்கேஆர். நீங்கள் வாழ்க வளர்க. பந்தய பிரதாமகன் எனது அன்பு அண்ணன் கே புதுப்பட்டி KA அம்பாள் KSP கணபதி அவர்களின் தீவிர ரசிகன். எங்கு சென்றாலும் அம்பளைப்பை வாரி வழங்கி அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் பசிய போக்க எத்தனை தமிழர்கள் முன் வந்தாலும் தொடர்ந்து வரக்கூடிய நாடக மேடையெல்லாம் அம்பளிப்பை வாரி வாரி வழங்கக்கூடிய என் அன்பு சார்ந்த கிராமம் மறக்க மாட்டேன். KS நவநீத கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் பிராமணப்பட்டி சார்பாக ரூபாய் 501. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. இந்தாங்க ப்ரோ. எது எப்படி இருந்தாலும் சாமிகளை வழங்குவதில் எத்தனை சண்டை சத்தம் வந்தாலும் எத்தனை பாய்ச்சல் பாஞ்சாலும் என் தமிழன் தெய்வத்தை வணங்குவதில் சலித்ததில்லை. அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் இந்த இரவு நேரத்தில் சிங்கம்புனாரி புண்ணியமான மண்ணிலே சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். கப்ளிங் இந்த வாசர் இரு பற்றி அணவாண்ட சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதை நான் விளையாட்டு வாக்கில்தான் சொன்னேன். என்னென்னா ஆபாசம் நிறைந்த வார்த்தைகள்னு சொல்கிறீங்க. தமிழ் அகராதியில் அப்படியே கிடையாது. தமிழ் அகராதியில் நம்மளாம் வச்சுக்கிட்டோம். டொங்காசெல்லாம் சொல்லிட்டோம், நம்மளே வச்சுக்கிட்டான். ஓஸ் கப்ளிங்னு சொன்னான். இப்போ மதிப்புக்குரிய காவல்துறை ஐயா சொல்கிறாங்க, எல்லாரும் அங்கே நிற்கிறவோ உட்காருங்க. தயவு செய்து இந்த கூட்டத்திலே தன்னுடைய குடும்பங்களை விட்டு இரவு பகலாக உழைத்து கொண்டிருப்பது உலகத்திலே 2ஆம் இடம் பிடித்தது எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. அதற்கு முழு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஊர்காவல் படையில் உள்ள என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேரை எம்கேஆர் வணங்குகிறேன். வாழ்த்துக்கள். உங்கள் பணி சிறக்க. கைதட்டின 3 பேரை தவிர அத்தனை பேரும் கைதட்டவில்லை என்றால் அவதாரம் அதிகமாக கட்டியிருப்பேன் என்று அர்த்தம். ஏன் கொண்டாடா தங்கம், இன்னைக்கு இந்த ஊரில் இது பண்ணி ஒரு அன்பாலயம் கட்டணும்டா. எங்கே பருப்பு வேகாத போலையே 100 ரூபாய் வந்துருச்சே. சிறந்த அறுசுவை உணவு கே ரவிக்கு ராஜா பிரியாணி மாஸ்டர் சிங்கம் புன்னாரி. அனைத்து விசேஷங்களுக்கும் சைவம் அண்ட் அசைவம் சிறந்த முறையில் நன்றாக வட்டைகளை கழுவி அதற்குள் கருகப்புள்ளை கொத்தமல்லி இளம் நேரத்தில் வேப்பங்குலையும் உருவி போடுவார். எனக்கு சமைக்கிற ஆளுகளை பார்த்தா எரிச்சி மஜராத்தியாக இருக்கும். அப்படியே பில்டப் பண்ணுவாங்க. அப்படி வெங்காயத்தை இங்கேருந்து அள்ளி அப்படி கணேஷ் போயில போட்டுக்கிட்டு சமைப்பாங்கடா. கணேஷ் போயில போட்டுக்கிட்டு ஆண்டு வச்சுட்டு ஒருத்தன் குடல் கூட்டு கிண்டும் போது வடிஞ்சிருச்சு. அதை 2 பேர் சாப்பிட்டு ஏன்னே குடல் கூட்டில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலான்ட்டேன். ஆனால் அவன் நெய்யை சேர்த்தான்னு தெரியாது. உணவு சமைக்கக்கூடியது புனிதமான தொழில். நான் உணவு சமைக்கக்கூடிய மாஸ்டர்கள்லாம் வணங்குகிறேன். ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய வரைக்கும் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் சமைக்கும் போது பாதுகாப்பு அவசியமாக சமைங்க, அலட்சியமாக சமைக்காதீங்க. அவ்வளோதான். நான் அதுக்காக 100 ரூபாய்க்கு 16 கும்பிடு போடுறேன் கிடையாது. சைட்டு பார்வர்டு கப்ளிங் மாயா கண்டகர் கப்ளிங் திஸ் வாஸ் கண்டுகப்பட்டி பயலுக கப்புலிங்கி பயலுக ஓசு பயலுக. என் தம்பி ஒருத்தன் தெரியாம வர வீடியோ போட்டுக்கிட்டு கண்ணுங்கரேன்னு இருப்பேன் நீக்குற கரை மாதிரி. வணக்கம்டா புள்ள
பாண்டா வெளியே இருக்கும் போது விட்ட வரல, விட்ட பயலுக அவன் வானகம்டா புள்ள தாயமங்கலத்துல இருந்து சாபக்கறி பயலுக. என் மச்சான் ராஜியான ஆலியா செல்வம் ஜொலிக்குதியா. சிங்கம் புனரி ஸ்ரீ குத்தாடி அம்மன் தெரு எம்கேஆர் ரசிகர் சார்பாக என் மாணிக்கம் 2 தேவராஜ் 3 பாலு 5 உப்புச்சோப்பு 6 விபூதி ஸ்ரீ பூவதி பாலு சின்னையா சார்பாக பொன்னாடை வைத்து கருவப்படுத்துகிறார்கள். ஒரு பை கட்டப்பை 54 பை ஈசி ட்ரெஸ் வாசர் 5 கொக்கரக்கோ சிப்ஸ் 2 மிக்சர் யோகா 1 லூப்பு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு போ. அப்படியே அப்படியே கிட்னியில் அப்படியே வச்சு வடியுமே வேணுங்க பையன். ரூம்பாய் போட்டோடனே போனவனே விருட்டும் போகக்கூடாது. சத்து அவர் 5 நிமிஷம் 2 பொம்பளையை பார்த்துட்டு போ. அதுக்கு தானே முண்டை எப்படி வர்ற விதி. இங்கே வாவே ஏ மச்சான், இங்கே வாயா வாயா ஓசை பார்ப்போம் வாயா. ஒரு மனுஷனுக்கு இரவு நேரம் குப்பீர்னு வேறுக்குதுன்னு நினச்சிருக்கேன்னு அர்த்தம். இங்கே வர மண்டவட்டு அள்ளிட்டானடா பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கொட்டை இருந்துச்சுன்னா என்னையை செருப்பு கழட்டி அடிங்க. ஒரு தட்டி இருக்காது பாரு, பிச்சு சாச்சு விட்டு என்னையும் சேர்த்து எரிச்சு விட்டு போ விதி. சாங்க ரெடியா வாங்க. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அட தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அங்க பேக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மர்களா. தென்பாண்டி அட ராமநாடு ராமேஸ்வரம் படுதுறம்படும் வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வச்சுடே அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள். அப்படி வாழ்ந்துவிட்டு சென்றார் ஒரு மகான். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வள்ளம் தந்தார் ஐயா. எங்களை கடைசி போயில உடல் சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராமநாடு அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். என்னடா எங்கடா வர மாடு முடிமாடு பயந்து வந்து வராண்டா. என் மீது கணையேறினா தமிழக மண் மீது புகழ்ந்துவேனா. பின் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூக்கினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். சமீபத்திலே போர் நடந்தது. உங்கள் வீட்டில் ஓட்ட போரோ தோட்டத்தில் ஓட்டதோ அண்டர் கிரவுண்டு போரோ கிடையாது. இந்தியாவுக்கு போர் நடந்தது பாகிஸ்தான் நாட்டோடு. அந்த பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, உலக நாடுகளை பார்த்து மிரண்டு பயந்து கிடப்பது இந்தியாவை நினைத்து அல்ல,
தமிழ்நாட்டிலே பிறந்து சாதித்து மறைந்த ஒரு தமிழனை பார்த்து பயப்படுது உலக நாடு. ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. உற்சாகமா கைதட்டலாம். தமிழ் உணர்வு உள்ள என் அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் அன்றைய காலத்தில் பள்ளிக்கு போறது அவ்வளவு சந்தோஷமா ஓடுவாராம். 10 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 7 மணிக்கெல்லாம் போய் பள்ளிக்கூடத்தில் சுத்தம் செய்து அந்த வீட்டு பாடத்தை சரியாக படித்து பட்டம் பெற்று உலக நாட்டுக்கே பெருமை சேர்த்த ஒரு தமிழன். இன்னைக்கு காலையில் எத்தனை வீட்டில் பயலுக பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு கதர்னாங்களோ, கத்துவேன். அடே பள்ளிக்கூடம் எப்பா 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 பள்ளிக்கூடம் வேலையெல்லாம் இப்படி தள்ளுறாங்க. அவங்க அப்பா கடப்பாறை வச்சு அவங்க ஆத்தா 2 பேரும் விரைச்சு உள்ள தள்ளுறாங்க, திருப்பி வெளியே ஓடியாரேன். பள்ளிக்கூடம் என்பது என் வேலை சூத்தரிச்சு போகும். பள்ளிக்கூடம் எங்கடா அவன் போகிறேன். இப்போ தான் பள்ளிக்கூடம் போகும்போதே ஆளுக்கு ஒரு பிள்ளைய மார்க் போட்டுக்கிறாங்களே, அந்த பிள்ளை என் ஆள் மயில புடுங்க நாள். பள்ளிக்கூடத்திலே இந்த பள்ளி கல்வி என்பது விலை கொடுத்து வாங்க முடியாது. கோடிக்கணக்கில் காசு வச்சு தன்னுடைய பிள்ளை பள்ளிக்கூடத்தில் போய் கல்வி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி விறகு வெட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடிய என்னுடைய பிள்ளை 100க்கு 100 வாங்கும். உண்மை அதே. என்ன பண்ற சிந்திச்சு பார்க்கணும். அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தாலெல்லாம் கை தூக்குங்க. போதும். ஏன் படிக்க வச்சாங்கன்னா நமக்கு 1 ரூபா தர மாட்டாங்க. நம்ம அப்பா 1 ரூபா கேளு, ஒரு நாள் புள்ள எங்கள் அப்பாலாம் தார் கம்பிட்டு அடிச்சுட்டு மறுபடியும் கம்பு வாங்க மானாமரம் ஓவார் என்னை அடிக்கிறதுக்கு. போய் பள்ளிக்கூடத்தில் போய் எங்கள் அப்பாவிட்ட போய் அப்பா வாத்தியார்ட்ட ஏதாவது சொல்லுப்பா அடிக்கிறான்னு சொன்னால் எங்கள் அப்பா விறுவிறுன்னு வருவார். வாத்தியாரை பூரா அப்போல்லாம் முறை வச்சு தான் கூப்பிடுவாங்க. என் மச்சான் சுப்பிரமணி மச்சான் அப்படின்ட்டார் எங்கள் அப்பா. என்ன மாப்பிள்ள கண்ணா, இவன் இளையவன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் படிக்க மாட்டேன், உரிச்சு எடுங்கன்றார். ஏற்கனவே அந்த ஆள் உரிச்சிருவேன். அந்த ஆள் வதக்கன்னு அடிப்பேன். ஒரு நாள்லாம் கையை நீட்ட சொன்னார், இப்படி நீட்டினேன், ஒரு அடி அடித்தார். 2வது அடி இப்படி எடுத்துக்கிட்டேன், அந்த ஆள் இதில் அடிச்சுக்கிட்டா அது அந்த வீக்கம் வத்த என்னை போட்டு அடித்தான்டா. மறைக்குதா? இதை இடிச்சிருவோமா? ஐயா ஒரே ஒரு விஷயம், விழா கமிட்டி காவல்துறை அதிகாரி ஐயாலாம் இங்கே பாதுகாப்பில் இருக்காங்க. ஐயா நான் ஒன்றும் செய்ய முடியாதுங்கய்யா. துப்பாக்கி வச்சு என்னை சுடுறீங்களா ஐயா? இதோட எம்கேஆர் செத்தான்னு வரலாறுல இருக்கட்டும். நான் என்ன செய்ய? போட்டா எடுக்க வர்றாள் அண்ணே, எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் உங்கள் காலில் விழுந்து கும்பிட்றேன். நானும் விவசாய குடும்பத்தில் பிறந்து இந்த சிவகங்கை மாவட்டத்தில் செம்பரியாடு மேய்ச்ச வந்தாங்கய்யா. நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, பெரிய குடும்பத்தாலாம் கிடையாது. போட்டா எடுக்க வர்றிய ஊருக்காரங்க தடுத்து நிப்பாட்டுறது ஒரு கடமை. அதுக்கு 2 பேர் பேசிட்டு போகிறாங்க. நீ சிங்கம் முன்னாடி தாண்டதை கண்டாலுமே நான் பார்ப்ப முடியாது, உன்னை வெட்டாம விட மாட்டேன். மேடைக்கு நான் கோமாளி வேஷம் போட வந்தேன்னா ரெவடித்தனம் பண்ணமா. சரி என்னைய கூட எதிர்த்தாலும் பரவாயில்ல, தெம்புங்குமா இருக்கேன். மருதமணி அவனை சொல்லிட்டு போகிறாங்க, காலை ஒடிக்கலை, அவன் உள்ள வந்து தட்டிக்கிட்ட மருதமணி. ஒவ்வொரு நாடகம் நடிச்சுட்டு போகிறது நாங்கள் என்னமோ போர் தொடுக்கிற மாதிரி. ஸோ ஆண்டவா, அதுலேயும் சில பேர் போதையில் வந்து செல்லந்தா கிறிச்சுன்னு எடுத்துட்டு என்னையும் எடுக்கல, அவனை எடுத்துகிட்டு போயிட்டேன். போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வர்றேன். சரியா விழுகலை, நான் தான் இருக்கேன், நீ எங்கடா? பெரிய செத்து இங்கே வர மண்டைய தலை கீரிப்பில் அள்ளிட்டானடா. டே கல்லா பிறந்த முட்டையிட்டது மாதிரி சொல்கிறான். உனக்கு எந்த குறையும் இல்லைடா, நீ தாண்டா சட்டி கலப்ப. இப்போ கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறேன் மட்டும் பாரு. சாமியை கூப்பிட போகிறேன். பொம்பளை ஆளுக்கு இந்த நாடகம் தேவையில்லாதது. ஒரே விஷயம், நீ கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்லாத்தா, இவ்வளோ ஆம்பளை நிற்கும் போது கூட வந்து என்ன உணர்ச்சியாக நாடகம் பார்க்குறேன். இப்போ பாரு, நான் சாமியை எழுப்பி விட போகிறேன். கந்தா ஓடணும். இது ஏன் தெரியுமா சாமியை அழைக்கிறேன்? சாமி அழைக்கும் போது நீ ஊரா எந்திரிச்சிருவேன், அது ஊரா உக்காந்துரும். நீங்கள் வெளியேறிடுவீ, அடுத்து டோனி இறங்கிடுவார். இதில் நிறைய ட்ரிக் இருக்குப்பா, நான் சும்மா கோடங்குவேன். டோனி தோத்ததுக்கு காரணமே வெந்தேன். தலைவான்னு அடிச்சு அந்த ஆளு முட்டையாக அடிச்சுட்டாரா தலைவா. ஏலே சொல்லு புரிஞ்சுக்கோ, என்ன தலைவன் அப்படி வேணும்னா மண்டே நாக்கு
இங்கே இருக்கக்கூடிய சார் போய்ங்க மாப்பிள்ளை, இங்கே இருக்கக்கூடிய இந்த சிங்கமுனாரி மட்டும் கிடையாது, சிங்கமுனாரி வட்டத்தையே காக்கக்கூடிய சேவக பெருமாள் ஐயனார், இந்த கூத்தாடி அம்மன், இதனுடைய திருத்தலங்களில் கதவுகளை திறந்து வைத்து தான் சூடம் சாம்பிராணி ஊதுவத்தியெல்லாம் கொளுத்துவாங்க. எல்லா சாமி ஆலயத்திலும் இதுதான் வரமுறை, இதுதான் விதிமுறையும். ஆனால் 18ஆம் படியானுடைய கதவை மட்டும் ஏன் சாத்தி இருக்கு? வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி 18க்கு மட்டும் ஏன் அவன் கதவை திறக்கிறாங்க? இங்கே தான் விஜயம் இருக்கு. இந்த சாமி எங்கே இருந்துச்சு, எதனால தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? இத்தனை இடையில் இருக்கும்போது ஏன் அழகர் கோயில் எல்லையை தேர்ந்தெடுத்துச்சு இந்த 18ஆம் படியான்? கூப்பிட போகிறேன். இந்த வட்டாரத்திலே என் கருப்பேன் துடியாக இருந்துச்சுன்னா இந்த சேவக பெருமாள், இந்த கூத்தாடி அம்மை, கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, ஒத்தக்காலு சப்பானி, ஒரு காலி நொண்டியா, குடியார மதுரை பாண்டிமுனி, எல்லா சாமியும் இங்கே இருந்துச்சுன்னா தூக்கி எறிங்க. இப்போ பாரு சாமி அழைக்க, அது என்ன சாமி? அது பிள்ளையார இருக்கும், நகல முடியாடா முண்டை, இப்படியே இப்படி சாமி. அது கூப்பிடுறதுக்கு முன்னாடி வர்றது சாமியா? யார் ஆடினாலும் ஏன்ட்ட தப்பிக்க முடியாது, நான் எல்லாத்தையும் கேட்பேன். இப்போ எனக்கு நீ பதில் சொல்லணும். நீ ஆடும்போது உன் செப்பை இலக்கலை இப்போ பாருவேன். எக்க வைங்க மாப்பிள்ள, சார் போய்ங்க. ஹலோ 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 ஹலோ. வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாமா, தச்சின்னா பூமி அடி ஆறாம்பலி கோட்டை, அட 7000 பண்ண, மேற்கே மலையாள தொண்டு தொட்டு விளையக்கூடிய மேமலையாள நாடு, அந்த மலையாள நாடு நம்ம சீம ஓல இல்லடா, முப்போகு விளையுது அந்த நாடு, அந்த மலையாள நாடு, அந்த மலையாள நாட்டு அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது. மலையாளத்து அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி நல்ல மாநகராய், அங்க காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அட இந்த விஷயத்தை அறிஞ்ச மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு வாரிசா குடுடா என்று சொல்லி கருப்பு கண்கலங்கி மடிப்பிச்ச கேட்கிறேன் மலையாளத்து அரசே. அந்த காசி நல்ல விஸ்வநாதே, அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு நான் ஊட்டி ஊட்டி செல்ல பிள்ளையாக வளர்த்துவாரே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தரவாக்குறேன். இந்த பிள்ளைய மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தியான் காசி விஸ்வநாதே. இந்த 60 பிள்ளையும் வந்த நாளையிலே மலையாளத்து மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலடா. வீடு வீடாக போய் ஒட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை கருப்பு பஞ்சம் போகுது, நாடு பஞ்ச நாடாகுதுடா. ஓடி வர அங்க விலங்கள் லாஞ்சாகுது, அங்க பயிரெல்லாம் கருகுது. மக்களுக்கு சொருளே அந்த நாட்டிலே பஞ்சம் போகுதுடா. அந்த மலையாள நாடு பஞ்ச நாடாகுது. அப்ப மலையாளத்து அரசே, பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்ச வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில அங்கே மண்டு குறியும் பார்த்தால அங்கே உடுக்க உடச்சிருந்துரு. கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல இந்த நாட்டுல ஆளு இல்லையா.
அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து எந்திரா மலையாள நாட்டில மண்டும் குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதே தாரவாத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாதிரி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, கருப்பு. இவன் ஆரடி வெங்கடா, இவன் ரோஜக்கார சாமிடா. எந்திரா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான். இவன் குட்டிக்கு தண்ணி வச்சா வாடா கருப்பா குமுறுமுடா வருவாய். ஆட்டுக்கு தான் தண்ணி வச்சா அலறுமுடா கீனாட்டு என் கருப்பேன் புடியருவா. இந்த சிங்கம் பொன்னாரி மக்களுக்கு குடிக்க உரலில்லே. என் 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கி எப்ப அழகு மலை காடு அருவி மலை சோங்க உனக்கு 18ஆம் படியான பேரு உண்டு. இந்த சிங்கம் புனாரில உன் கச்ச கணக்கு தாடா, இல்ல உன் பெரம்ப பேக்கரையா முச்சுருச்சா. என் பொல்லாத சேவக பெருமாள் ஐயனாரு இந்த கூத்தாடி எம்மா எங்க அண்ணன் இல்லாத மலையாள நாட்டில நாங்க அக்கா தங்கச்சி 7 பேரும் இருக்க மாட்டா. அந்த மலட்டாட்டு தண்ணியில என் தீத்தக்கர ராக்கு எடி ராக்காயி என் முத்து மாறி என் தொட்டுச்சியா காணாமுடாய். அண்ணே வந்து நேராச்சு வந்துட்டாடா, தங்கச்சி கூத்தாடி அம்மே வந்துட்டாடா. உனக்கு காலுக்கு கருகமணியா என் தொட்டுச்சி ராக்காய்க்கு பணமரத்து ஓலையில உனக்கு கிழக்கு பட்டியாய். இன்னைக்கு சிங்கம் முன்னாடி அலறுதுடா. மதுரை நல்ல மாநகரம் என் பொல்லாத பாண்டி முனியாய். உனக்கு மானா மதுரையில பிஞ்சக்காட்டுல சேவ கட்டா. நீ ரோஜாக்கார சாமிடா. இன்னைக்கு சிங்கம் முன்னாடியில சுருட்டு வாடா அடிக்குதுடா. அப்படியாப்பா கிளம்பிட்டான்டா மதுரை பட்டணத்துல இருந்து என் பாண்டி முனியே. பாண்டி முனியையோ கள்ளிசரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளிசரி நல்ல கம்மாயா. எப்ப அந்த அழகுதுடா உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா. என் கள்ளிசரி ஊத்தான் கரைய விட்டு புறப்பட்டாண்டா என் கள்ளிசரி காலி முனியா. வாடா கொஞ்ச நேரம் ஒத்த காலு சப்பானி அட ஒரு காலு நொண்டியடா. என் நொண்டி பயல காணாமுடா சிங்கம் முனாரில. கொஞ்ச நேரத்தில் இந்த நல்ல பொட்டலில இந்த சிங்கம் புனாரி எல்லையில உள்ள என் பொல்லாத முனியாண்டிய என் கருப்பனையும் என் கூத்தாடி அம்மனையும் ஐயனாரையும் கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்க மக்கள் எல்லாம் உன் வீரத்தையும் மகிமையும் அறியணும். நீ கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி பாண்டி முனியையோ. தங்க நல்ல முடியாருவா சாமி முடியாருவா சாஞ்சாடும் விச்சாருவா சாமி விச்சாருவா. தங்க நல்ல முடியாருவா சாமி முடியாருவா சாஞ்சாடும் விச்சாருவா விச்சாருவா. வெள்ளி நல்ல முடியாருவா சாமி முடியாருவா விளையாடும் விச்சாருவா கருப்பே விச்சாருவா. முடியாருவா சாமி முடியாருவா விளையாடும் விச்சாருவா கருப்பு விச்சாருவா. அகண்ட நல்ல முடியாருவா ஆர்வரைக்கும் விச்சாருடா. உனக்கு வயசாகி போச்சாடா, ஏன் விளையாட மாட்டேன்? வயசாகி போச்சா என்
போடா ஏத்து